வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ஈஸி அண்ட் டேஸ்டி ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்க போறோம். இதுக்கு சைட் டிஷ்ஷா குவிக்கா டேஸ்டியா சூப்பரான ஒரு சட்னி பண்ணியிருக்கோம். ரெண்டுமே சூப்பரா இருக்கும். வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு மீடியம் திக்னஸ்ல உள்ள அவல் சேர்க்கிறேன். இதை 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு அவல் முங்குற அளவுக்கு தாராளமா தண்ணி சேர்த்து அவல் நல்லா சாஃப்டா வர வரைக்கும் 20-30 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 30 நிமிஷம் ஆயிடுச்சு. அவல் நல்லா சாஃப்டா ஊறிடுச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டா ஊற வச்சுக்கணும். இப்ப இத ஒரு வடிகட்டியில சேர்த்து கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாம வடிச்சுக்கலாம். வடிகட்டின அவலை இந்த பாத்திரத்துல சேர்த்துட்டு கைய வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சிருங்க. இந்த அளவுக்கு நல்லா மசிச்சுட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் சீரகம், பொடியா கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் கேரட் துருவினது, கட் பண்ண 2 பச்சை மிளகாய், பொடியா கட் பண்ண 1/2 இன்ச் அளவுள்ள இஞ்சி, கொஞ்சமா பொடியா கட் பண்ண கறிவேப்பிலை இலைகள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள், 1/4 டீஸ்பூன்ல பாதி பெருங்காய பவுடர், 1/2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதுல 1/4 கப் மாவு மட்டும் இப்ப சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு. இத கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். வெங்காயம், கேரட்டு இதுலலாம் ஈரப்பதம் இருக்கிறதுனால பிசைறதுக்கு தண்ணி தேவைப்படாது. மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும். ஒருவேளை மாவு தளர்வா இருந்தா மட்டும் மீதி இருக்கிற மாவுல தேவைப்படுற அளவு சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கங்க. அடுத்து இதுல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு ரொட்டியை தட்ட ஆரம்பிச்சிடலாம். பிசைஞ்சு வச்ச மாவுல இருந்து இந்த அளவு மாவு எடுத்திருக்கேன். ரொட்டியை தட்டுறதுக்கு பட்டர் ஷீட் அல்லது வாழை இலை எடுத்துக்கங்க. நான் பட்டர் ஷீட்ல லைட்டா எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். கையிலையும் லைட்டா எண்ணெயை தொட்டுட்டு இப்ப இந்த மாவை ரவுண்டா தட்டிக்கலாம். இந்த அளவு திக்னஸ்க்கு இருக்கிற மாதிரி தட்டிக்கங்க. தோசைக்கல் பட்டு சூடாயிடுச்சு. தட்டி வச்ச ரொட்டிய பேப்பரோடையே சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டா எடுத்துட்டோம்னா பேப்பர் வந்துடும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இப்ப ரொட்டியை சுத்தி எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு சைடு வேகட்டும். அந்த சைடு ரொட்டி நல்லா வெந்துருச்சு. திருப்பி போட்டுட்டு சுத்தியும் ரொட்டி மேலையும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கங்க. இப்ப 2 சைடுமே ரொட்டி வெந்து ரெடி ஆயிருச்சு. எடுத்துடலாம். நல்லா சாஃப்டா ஹெல்தியான டேஸ்டான அவல் ரொட்டி ரெடி ஆயிருச்சு. அடுத்து சட்னியை ரெடி பண்ணிடலாம். இந்த மிக்ஸி ஜார்ல கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு, கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள், ஒரு சின்ன பீஸ் புளி, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. இத தண்ணி சேர்க்காம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச சட்னிய இந்த பவுலுக்கு மாத்திட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய நல்லா சூடாக்கி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளவுதான். அவல் ரொட்டியும் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. எப்பவும் பண்ற மாதிரி இல்லாம டிஃபரெண்டா ஒன்னு ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதை செஞ்சு பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.